டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக மக்கள் அனைவரையும் பார்ப்பதில் கா மணிகண்டனன் அக்குபஞ்சர் மருத்துவராகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கடைசியாக நிகழ்ச்சியின் வாயிலாக மருத்துவத்திற்கான விளக்கம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். அதற்கு முன்னாடி மக்கள் மருத்துவத்திற்கான அவசியம் என்ன அப்படின்ட்டு ஒரு சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனை மறுபடியும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் அடிக்கடி இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுருக்கேங்க. என்னுடைய வழிகாட்டி எனக்கு கொடுத்த அதே தகவல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாழ்க்கையுடைய மிகப்பெரிய லட்சியம் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்ட மனநிலையோடைய எப்பயும் நான் இருக்கிறது தான் என்னுடைய பிரதான முக்கியத்துவமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை தவிர்த்து வாழ்க்கையில் எனக்கு பெருசாக வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. ஸோ என்ன மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் நான் வைத்து கொள்றதில் நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேனா அப்படின்றத பார்க்கணும். வாழ்க்கையில் வேறு எதுக்கும் நம்ம சீரியஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்னை விட்டுட்டு போகுது அப்படின்னும் போது மட்டும்தான் நம்ம சீரியஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய அந்த நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அது ஏன் மாற்றி அமைக்குது, அந்த மாற்றி அமைக்காமல் என்னுடைய லைஃப்பை எனக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்க வேண்டிய முழு பொறுப்பு யாருது அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களாடைய நம்மளுடைய கடமை. இதில் ஒரு விஷயங்களை நம்மளால் மாற்றம் அமைத்து கொள்ள முடியாது இல்லை அப்படின்னா அது ஒன்று நோய். ஸோ அந்த நோய்க்கு காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நோய் பார்ப்பதற்கு அதாவது என்னுடைய நோய்களை களைவதற்கு நான் யாரை முதல்ல போய் அணுகிறேன் அப்படின்னா மருத்துவர்களை. அந்த மருத்துவர்கள் மூலிமா மருத்துவத்தை நான் போய் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ மருத்துவம் அப்படின்னா என்ன? மருத்துவம் அப்படின்னா தத்துவம்னா என்ன? நம்ம நிறைய தத்துவங்களெல்லாம் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தத்துவம், உடலுடைய தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. தத்துவம், அந்த தத்துவத்தை மறுசுழற்சி அதாவது மாற்றி அமைத்து தத்துவத்தோடைய வழியில் செயல்பட வைக்க வேண்டியது தான் மருத்துவத்தோட முதற் கடமை. ஸோ அந்த மாதிரி மருத்துவம் அந்த முதற் கடமையே முழுமையாக செயல்படுதா அப்படின்னா எல்லா மருத்துவத்தாலையுமே அதை செயல்படுத்த முடியல. சில மருத்துவங்களுக்கெல்லாம் தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் மாறிட்டே வருது. என்ன அப்படின்னா, போனோம் அப்படின்னா மருத்துவரை பார்க்குறோம், நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி முடிகிறதுக்காகவே நமக்கு முன்னாடி ஒரு ஸ்லிப் நிற்கிது. அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் போடுறோம், எடுத்து அந்த மாத்திரைகளை நம்ம உட்கொள்கிறோம். அதுக்கு அந்த டைமில் ஒரு ரெமிடி கிடைக்கிது, உடனே கடகடன்னு ஓடிடுறோம். எங்கே ஓடிட்டுருக்கோம்? கொஞ்சம் நிதானிங்களே, எங்கே ஓடிட்டே இருக்கிறோம்? வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம கேட்குறோமா அப்படின்னா நம்ம கேட்குறதே இல்லை. எனக்கு என்ன தேவைன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் ஏதாவது முழுமையடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? ஸோ அப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்றது எனக்கு யார்கிட்ட கேட்கணும்? நான் என்னையே தான் கேட்கணும். ஸோ அதுக்கு தான் தியானம். ஸோ நீங்கள் தியானம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் உக்காரோம். எதுக்குன்னா மனசை ஒருநிலைப்படுத்துறது, மனசை ஒருமுகப்படுத்துறது, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதாவது மனசு ஒரு குரங்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்ன விஷயங்களை நம்ம எல்லாம் என்னென்னா சொன்ன விஷயங்களே எடுத்து அசை போட்டுட்ருக்குமே தவிர்த்து அந்த விஷயங்கள் எனக்கு உபயோகமானதா, என்னுடைய வழிக்கு அதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு வழித்துணையாக அந்த விஷயங்கள் அமையப்பெறுதா அப்படின்னா தான் அந்த விஷயங்கள் முழுமையடையும். அந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய தேவைக்கு எந்த விதத்தில் அது உபயோகப்படும் படாதுன்றத முடிவு யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். ஸோ என்னுடைய வாழ்க்கையை யார் டிசைன் பண்ணணும்? நான் தான். என்னுடைய வாழ்க்கைக்கான தேவைகளை யார் முடிவு பண்ணணும்? நான் தான். என்னுடைய வாழ்க்கைக்கான தேவை இல்லாததை எது ஒதுக்கணும் அப்படின்னா அதுவும் நான் தான். நம்ம இதை செய்கிறோமா அப்படின்னா செய்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அதைத்தான் பாசம் பற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் குறிப்பிடுறோம். ஸோ இந்த மாதிரியான பற்று பாசம் அப்படின்றது தவறா அப்படின்னா அது தவறு இல்லை. அதே இடத்துல அது மட்டுமே தான் குறிக்கோளா அப்படின்னா அது தவறு. ஸோ அப்போது வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியணும். அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் ஓடணும். அதை தவிர்த்து எதற்காகவே நான் ஓடிட்டுருக்கேனே தெரியாமல் பரபரப்பாக வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம்.
நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையை முழுசாக வாழ்கிறதுக்கான தகுதி என்னிடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த தகுதியை யார் வளர்த்துக்கணும் அப்படின்னா நான் தான். அதுக்கான தகுதி என்ன அப்படின்னா நிதானம். பொறுமையாக இருங்க, நிதானப்படுங்க, உங்களை நீங்களே கேளுங்க, உக்காருங்க. அதுக்கு தான் கோயில். கடவுள் இல்லாத இடமே இல்லை. நம்ம ஒரு 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 படத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கூட பார்த்துருப்போம், ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டு கூட பார்த்துருப்போம். அதாவது ஔவையார் வந்து காலை நீட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு சிறுவன் வந்து, சிறுவன் இல்லை ஒரு ஐயர்னு நினைக்கிறேன், அது பூஜைக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல வந்து கோயில் எதிர்க்க காலை நீட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கேம்மா, காலை அப்படி ஓரம் வை, நான் போயிட்டு கடவுளை வந்து கடவுளுக்கு வந்து பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னோடனே அந்த பாட்டி, அதாவது அவை பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ வந்து கடவுளை பூஜிக்கும் போது அது கடவுளுக்கு எதிர்க்க நான் காலை நீட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடாது, காலை நான் மடக்கிக்கிறேன், இல்லை காலை நான் வேறு பக்கம் நீட்டுறேன், கால் வந்து என்னால் மடக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா எனக்கு ஏஜ் ரொம்ப ஆகிடுது, அதனால் வேறு பக்கம் நீட்டிக்கிறேன், அதனால் எனக்கு ஒரே ஒரு உதவி செய், கடவுள் இல்லாத இடம் எதுன்னு சொல்லி நான் அந்த பக்கம் நீட்டிக்கிறேன் அப்படின்னோடனே அவர் அந்த கேள்விக்கான விட தெரியாமல் ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியவே ஆரம்பிக்குது. ஸோ அப்போது இவ்வளோ நாள் அவர் வந்து கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அவருடைய கான்செப்டை ஒரே ஒரு 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 புள்ளியில் மட்டுமே குவிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் அவருக்கு புரிய வருது, ஓ கடவுள் இல்லாத இடமே இல்லையா, அப்போ நான் ஏன் கோயில்கிட்ட போயிட்டு அந்த இடத்துல கடவுளை கும்பிடுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் நீங்கள் நிதானிக்கிறோம், அதாவது நாம் நிதானிக்கிறதுக்கான ஒரு வழிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன நிதானம் அடைந்த ஒரு ஞானி யோசித்து செஞ்ச ஒரு விஷயந்தான் கோவில். ஸோ இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம மனது மற்ற விஷயங்களெல்லாம் கடட்டி, செப்பலை வெளியே விடுற மாதிரி நம்ம மற்ற விஷயங்கள்லாம் வெளியே கடட்டி போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம நிதானிக்கிறோம். அந்த நிதானத்தில் நாம் நம்மளை பற்றி நமக்கான விஷயங்கள் அதை பற்றி சீரியஸாக அந்த இடத்துல தான் நம்ம பேசிக்கணும். பேசிட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடணும். நாம் என்னென்னா ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறோம். முடிவுக்கு வராமலேயே அந்த இடத்துல கோயிலை போயும் நம்மளுடைய வெளியே அவுட் சோர்ஸ் வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போய் கோயிலுக்குள்ளே வச்சு அங்கேயும் பல மக்கள் பலதரப்பட்ட வேறு சிந்தனையுடைய மக்கள் அங்கே போயிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, நீ உன்னை பற்றி அறிவதற்கான ஒரு அமைதியான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல நீ அங்கே போய் உக்காஞ்சி உன்கிட்ட உன்னுடைய தேவைகளை விசாரி. நீ யார், உனக்கு என்ன வேணும், என்ன வாழ்க்கை, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உனக்குள்ளே பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடு. முடிவுக்கு வராமல் நீ கோயிலேருந்து வெளியே வந்துட்ட அப்படின்னா அதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ மறுபடியும் அதே வாழ்க்கை, அதே இது. அதனால தான் எங்கே கடவுள்கிட்ட போய் கோயிலில் முறையிட்டு அந்த இடத்துல பல பேருக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ அங்கே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா வெளியே வந்து நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அங்கேருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன நிதானமான ஒரு ஒரு மெல்லிய சந்தோஷம் ஒன்று எட்டி பார்க்கும் பாருங்கள். அப்போது உங்களுக்கு புரியும், ரைட், ஓகே, எனக்கு பிரச்சனைகள் எல்லாமே நான் கை கழுவிட்டேன், அந்த இடத்துல கொடுத்துட்டு வந்துட்டேன், இப்போத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் என்னுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுது. உதாரணத்துக்கு என்னுடைய தேவை வந்து இந்த பிஸ்னஸில் இவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும், அதுக்கு என்னுடைய முயற்சி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் பிளான் பண்ணி அழகாக அருமையாக கொண்டு போகும்போது யதார்த்தமாக, அதாவது ரொம்ப தமிழில் அழகாக சொல்லணும்னா இயல்பாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நோய் எட்டி பார்ப்பது கிடையவே கிடையாது. ஸோ நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இயல்பை தாண்டி சில விஷயங்களை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான நேரத்தெல்லாம் நோய்கள் எட்டி பார்க்குது. அப்போது 80 to 90% ஆஃப் ப்ராப்ளம் கிரியேட்டட் இன் தி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனம்தான் நோய்களுக்கான முக்கிய மூல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நோய்களுக்கான காரணம் மனம்தான் அப்படின்னா, மனம் செம்மைப்படுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளில் பல ஞானிகள் அங்கே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களில் எது எனக்கு ஏதுவாக இருக்கும், எது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நல்லா கவனிங்க. அவங்க சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க, அவங்கள எடுத்துக்காதீங்க. உதாரணத்துக்கு சிவம் டிவி வழியாக நான் உங்களுக்கு சில தகவல்கள் கொடுத்துட்டு வரேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம், உபயோகப்படாமல் இருக்கலாம். உபயோகப்படுறவங்க உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பேரில் நீங்களும் ஒருத்தர். அது மாதிரி பல பேரில் யாராவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அது உபயோகமாக இருக்குது அப்படின்னா அந்த உபயோகத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உபயோகம் இல்லை அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருங்க. 2, உங்களுக்கு உபயோகம் ஆயிடுத்து அப்படின்னா, உங்களுக்கு அதன் மூலிமா பலன் பெற்றுட்டீங்க அப்படின்னா அந்த பலனுக்கு நன்றி சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த தகவல்கள் கொடுத்த என்னையுமே இவர் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே எடுத்து உங்களுடைய
பிரதான லிஸ்ட்டில் எடுத்துன்னு போய் நிற்க வைக்கக்கூடாது. அதாவது இந்த உலகத்தில் எதையுமே முன்னிறுத்தி வைத்து விடாதீர்கள். இந்த உலகத்திலேயே மிக தலை சிறந்த விஷயம் யார் அப்படின்னா அது நீ தான், உன்னுடைய படைப்பு தான். இந்த உலகத்திலே தலை சிறந்த படைப்பு ஏதுன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், நான் தான். இதில் ஒரு கர்வம் தெரியுதா அப்படின்னா கர்வம் கிடையாது. என்ன படைத்தவனுக்கு நான் கொடுக்குற நன்றி உணர்வு என்ன அப்படின்னா என்ன நானே கொண்டாடி மகிழ்றது தான் என்ன படைத்த இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி. ஸோ இந்த உலகத்திலேயே நீங்கள் இறைவனை அடையணும் அப்படின்னா அதற்கான முதல் முழு தகுதி என்ன அப்படின்னா நன்றி உணர்வில் நம்மளை நாமளே நிரப்பிக்கிறது தான் நன்றி உணர்வு தான் இறைவனை அடையிறதுக்கான முதல் ஸ்டெப்பு. ஸோ எப்போ என்னுடைய நன்றி உணர்வு மேலோங்குதோ அப்போ தான் நான் இறைவனை பார்க்கறதுக்கான முழு தகுதி அடைகிறேன். அப்படி நன்றி உணர்வோடு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நிதானிங்க, கொஞ்சம் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்றத கவனிங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்றதை முதல்ல கவனிங்க. ஸோ உங்களுடைய சந்தோஷத்துக்கு எது தடைகள்லாம் இருக்குது அப்படின்றத கவனிங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அது என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய மாமியார், என்னுடைய பேரன், இதை மாதிரி நம்மளுடைய கைகள் வந்து ஏதோ ஒரு பக்கத்தை காட்டிகிட்டே இருக்கே தவிர்த்து என்னுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷமையும் மறுக்கிறது அது இல்லை, நான் தான் அப்படின்றது எப்போ புரியும் அப்படின்னா என்ன நான் உற்று நோக்கி என்ன நான் கவனிச்சனால் ஒழிய அதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய கொண்டாட்டம் எல்லாத்துக்குமே முதல் தடை எது அப்படின்னா நான் தான். என்னையை நானே என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படின்னா நான் எப்படி மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது? மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய தவறு. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன்னா நான் அதுவுமே கிடையாது. யாரையும் மாற்ற முடியாது அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுட்டோம் மட்டும்தான் நம்மளுடைய எனர்ஜியை நிறைய ஸ்பாயில் பண்ணவே மாட்டோம். அப்போ நம்மளுடைய எனர்ஜியை முழுக்க எங்கே செலவிட்டுருக்கோம் அப்படின்னா மற்றவங்கள மாற்றுறதுலையே எனக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறிடணும், எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிடணுன்றதுலேயே அதுலேயே தான் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு காலகட்டத்துக்கு யாரையும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எங்கேயோ ஓடி போயிடுது. அப்போது நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முழு முயற்சியில் இறங்குறதுல மற்றவங்களுடைய பங்கீடு அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ அப்போது நான் என்னையை கவனிக்கணும், என்னையை நன்றி உணர்வோடு நான் என்னை முழுசாக நிரப்பிக்கணும். என் மகிழ்ச்சிக்கு காரணம் நான் தான், நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா, அழகாக அருமையான ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செய்கிற நல்லது கெட்டது நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் நான் செய்கிற நன்மைக்கு தீமையை பொறுத்து தான் அது அமையதே தவிர்த்து மற்றவங்களால் அது அமையிறது இல்லை. அதை எப்படி, அதை எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாற்றம் பெற்று நீங்கள் உங்களை மோல்ட் பண்ணிக்கிட்டே வர உங்கள் மகுடத்தை வந்து நல்லா மெருகேற்றிட்டு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ்னஸ்னால் என்ன, நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கிற உங்களை பற்றி உங்களுடைய கொண்டாட்டத்திற்கு எதிரான மனநிலை தான் நெகட்டிவ்னஸ். மற்றபடி வார்த்தையில் அந்த நெகட்டிவ்னஸ் இல்லை. உங்களை பற்றி உங்களுடைய கொண்டாட்டத்தையே நீங்கள் மறுத்து, அதாவது உங்களை மதிக்காமல் மற்றவர்களை மதிக்கிறது மூலிமா என்னுடைய கொண்டாட்டத்தை நான் இழக்கிறேன் அப்படின்னா அதுவுமே தவறு இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பசி இருக்குது, எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து உப்புமா கட்டி கொடுத்துருக்காங்க என்னுடைய மனைவி. இதை கொண்டு போயிட்டு நான் சாப்பிடணும்னு நினைக்கும் போது ஒருத்தர் பிக்ஷாந்தேகி பிச்சை எடுக்க வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தர் பசியை ஆற்றிட்டேன் அப்படின்னா அது பாவமாக புண்ணியமா அப்படின்னா எனக்கு சொல்லி கொடுத்த வகையில் அது புண்ணியம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா அது பாவம். என்ன அப்படின்னா உங்களை மறுத்தொழிந்து உங்களுக்கு பசி இருக்குன்னு டிஃபன் பாக்ஸை திறந்து நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல உங்களை நீங்கள் மதிக்காமல் இன்னொருத்தர் நீங்கள் கொடுக்குற அந்த புண்ணியமும் அது பாவமாக தான் அமையும். பாதி கொடுக்கலாம், பாதி கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு நான் சாப்பிடு, அது வின் சிச்சுவேஷன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களை நீங்கள் மதித்து தான் உங்களை மெருகேற்றி உங்களை நீங்கள் கொண்டாட்டத்தில் உச்சமாக உங்களை நீங்கள் நிரப்பிட்டு வரத்துக்கே எத்தனை கால ஆண்டுகள் ஆகுமே தெரியாது. ஏன் அப்படின்னா மனுஷன் பழக்கப்பட்ட விலங்கு. நிறைய விஷயங்களை பழக்கப்படுத்தி சின்ன வயசுலேருந்தே தவறான புரிதல்களோடு வளர்ந்துட்டோம் அப்படின்ற சிச்சுவேஷன்ஸ்லேருந்து நம்மளை மாற்றிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு என்ன நானே செதுக்கி அதுக்கப்புறமேட்டுக்கா என்னுடைய பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரிய வந்து அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே எனக்கு நானே சொல்யூஷன்ஸ் கொடுத்து இதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னே தெரியாது. ஸோ அதனால் நம்மளுடைய மனநிலையை மாற்றி அமைக்காத வரைக்கும் நோயோடைய பிடியிலேருந்து நம்மளால் விலகிடவே முடியாது. அப்போ நோய்க்கான காரணம் மனிதனுடைய மனம் அப்படின்னு தெரிஞ்சிருது அப்படின்னா இந்த மனதை ஆட்கொண்டுட்டு இருக்க பொறாமை, கோபம்,
அப்புறமேட்டுக்கா மற்றவங்கள பற்றின பொய் பிரச்சாரம், இது மாதிரி பல நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அதை முறைப்படுத்தணும். இது எல்லாமே தவறு அப்படின்னா கோபத்தை எந்த ஒரு ஸ்கூல் லைஃப்லையுமே காலேஜ் லைஃப்லையுமே நமக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ அது நம்மளுடைய உணர்ச்சிகளில் ஒன்று. அதனால் அதை முறைப்படுத்தணும். முறைப்படுத்தி அதை முழுமையடையணும். உதாரணத்துக்கு என்னுடைய கோபம் வந்தது அப்படின்னா அந்த கோபத்தை முழுமையாக நான் வெளிப்படுத்துகிறேனா அப்படின்றத பார்க்கணும். முழுமையாக நான் வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா அந்த உணர்வுகள்லேருந்து, அதாவது அந்த உணர்ச்சியிலேருந்து நான் விடுபட்டுட்டு வெளியே வந்துடலாம். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா உங்களோட பிபி ஹையாக இருக்குது, நீங்கள் அதிகமாக கோவப்படுறீங்க போல இருக்கு, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வார்த்தை ஜாலத்தில் நீங்கள் நம்பிடுறோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாமளும் சொல்கிறோம். இது வந்து ஒரு வார்த்தைக்காக நம்ம சொல்கிறோம். இது உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக கேட்குறாங்களா, நாமளும் ஆத்மார்த்தமாக பதில் சொல்கிறோமா அப்படின்றதுல கேள்விக்கறி. ஆத்மார்த்தமாக அப்படின்னா உண்மையாலுமே நான் நல்லா இல்லை அப்படின்னா, நான் நல்லா இருக்கிறதுக்கான முழு முயற்சி அவனால் கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க அந்த கேள்வியை கேட்கலாம். சரி, அவங்க அந்த கேள்வியை கேட்டுட்டாங்க, நான் நல்லா இல்லை அப்படின்றது சொல்லக்கூடிய தகுதி என் இடத்துல இருக்கணும். அப்போ அதற்கான கேள்விக்கான அந்த பதிலையும் நான் கொடுக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிறது வெறும் நாடகம் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துமே சரி, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கோவத்தை நீங்கள் விட்டுடணும் அப்படின்னோடனே எப்படி விட முடியும் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கணும். இல்லை அப்படின்னா அந்த டாக்டர் ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கோவத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கோவத்தை விடவே கூடாது. கோவம் மட்டும் இல்லை, நம்மளுடைய குணங்கள் எதையுமே நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதை முழுமைப்படுத்தணும். முழுமைப்படுத்தாத வரைக்குமே அது உங்களை ஆட்கொண்டுட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அப்போ கோபம் வந்துடுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் என்னுடைய மனைவி மேலே எனக்கு கோவம் வருது. அந்த கோவத்தை முழுசாக வெளிப்படுத்த, அந்த கோவத்துக்கான காரணம் இது எல்லாமே நோக்கம் என்னவா இருக்க முடியும் அப்படின்ற அந்த அடிப்படையில் நான் அதை அமைச்சிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த கோபம் சரியாக என்னுடைய தேவையோ இல்லை என்னுடைய மனைவி எனக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அது செழுமைப்படுத்துகிற விஷயமா அது அமைஞ்சிடும். அப்போ அது எனக்கு நல்லது செய்யும். அப்படி இல்லாமல் அவங்கள நான் மட்டப்படுத்தணும், அவங்கள வந்து நான் வந்து கோவப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக என்னோடய கோவம் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது இருமுனை கூர் கத்தி மாதிரி அவங்களையும் தாக்கும். ஒரு கட்டத்தில் அது சுற்றி வந்து என்னையும் தாக்கும். அதனால தான் நீங்கள் பழைய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சபிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம், சாபம் கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கிட்ட நீங்கள் சாபம் கொடுக்குறீங்களோ அவங்கள சுற்றி 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 சாபம் கொடுத்தவங்களுக்கே அது வந்து சேரும் அப்படின்வாங்க. அதுக்கான பல நீங்கள் சிவ கதைகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் உண்மை. ஸோ நம்ம எந்த விஷயம் லைஃப் இஸ் அன் பூமராங்குன்னுவாங்க, கர்மா இஸ் அன் பூமராங். ஸோ எந்த விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ இந்த விஷயங்கள் எல்லாமே சுற்றி வந்து அது உங்களுக்கு ஒரு நாள் வந்து முடியும். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து செய்யணுமா அப்படின்னா பார்த்து இல்லை, உங்களை முறைப்படுத்தி உங்களை கரெக்டாக உங்களை அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே அழகாக வந்து அமையும். அப்போது நான் கோவப்படக்கூடாது அப்படின்ற இடத்துல அப்படி கிடையாது. நீங்கள் கோவப்படணும், அந்த கோவத்தை முழுமையாக வெளிப்படுத்தணும். ஸோ முழுமையாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அதாவது நீங்கள் உங்களை நிதானமாக நீங்கள் உங்களை தானம் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்ற இடத்துல நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான ரொம்ப அமைதியான இடத்துல இருந்து யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது அழகாக அருமையாக நடக்கும். நான் செயல்படுத்தணும் அப்படின்றதுக்கும் நிதானமாக உங்களை தானம் பண்ணி செயல்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படின்றது காலப்போக்கில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என்ன அப்படின்னா வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொல்கிற விஷயங்கள் நீங்கள் கேள்வி அறிவுக்கும் அனுபவ அறிவுக்கும் பல விதத்தில் பல இடத்துல பெரிய கேப் இருக்குது. அதனால் அனுபவம் மட்டும்தான் உங்களை வந்து ரொம்ப சிறப்படை செய்யும். ஸோ அப்போ கேள்வி அறிவுன்னா கேளுங்க, அதை முறைப்படுத்தி அதை முயற்சி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்போ கிடைக்கிது இல்லையா, அந்த அறிவு தான் உங்களுடைய சுய அறிவு. அதுதான் வந்து உங்களுடைய சுயத்தை வந்து வெளிப்படுத்தும். அதிலிருந்து தான் உங்களால் வெளிக்காட்டிக்கவே முடியுமே தவிர்த்து நீங்கள் யாரும் வெளிக்காட்டவே முடியும் தவிர்த்து மற்றவங்க சொன்ன உடனே நான் வந்து என்னை மாற்றிட முடியுமா அப்படின்னா அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னுடைய மனதளவுலையும் என்னுடைய உடல் அளவுலையும் என்னுடைய மாற்றங்களை நான் கொண்டு வர என்ன உடலில் இருக்கிற உபாதைகள் எல்லாமே வரப்போகிற இல்லை ஏற்கனவே இருக்கிற சீரியஸான விஷயங்கள் எல்லாமே என்னை விட்டு ஈஸியாக கடந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மருத்துவம் தானே சார் நம்மளுடைய டாப்பிக்கை விட்டுட்டு நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா நான் அதை தான் நான் முதல்ல சொன்னேன். நோய் முதல் நாடி, அதாவது நோய்க்கு முன்னாடி நோய்க்கான காரணம் என்னன்னா மனதை இங்கே செம்மைப்படுத்தணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை.
மற்றவர்களோடும் நம்மோடும் உங்களோடும் உறவாடிட்டு இருக்கு. அப்போ உறவாடும் பட்சத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களோடையோ இல்லை மற்ற விஷயங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது மனதால் அறியும் பட்சத்தில் மனதை வந்து செழுமைப்படுத்தலாம். செழுமை அடைந்தது அப்படின்னா பழைய சென்டென்ஸ் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். மந்திரம் கூட ஜெபிக்க வேண்டாமா. அதாவது கோயிலில் போயிட்டு நீங்கள் ஒரு தட்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். மந்திரம் ஜெபிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா மந்திரிச்சாச்சு, மந்திரம் ஓதியாச்சு, நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனம் நம்பப்படுது. அந்த மந்திரங்கள் வேண்டவே வேண்டாமா. எப்போ மனம் செம்மையாயிடுத்துனா, மனம் செம்மைப்படுறதுனா என்ன, அது எல்லாமே பிறகு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மனதை செம்மைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு என்ன தேவை, நான் யார் என்ற அந்த கேள்விகளுக்கு முதல்ல விடை கண்டுபிடிக்கணும். அதற்கான ஆன்மீக நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் கருப்பு மனம் கொண்ட ஆன்மீக நண்பர்கிட்ட போகாமல், அதை இல்லாமல் கரெக்டாக முறையான ஆன்மீக நண்பர்கிட்ட போகும்போது அதற்கான விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விடையை கிடச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழ தொடங்குங்க. ரைட். மருத்துவம்னா என்ன, தத்துவம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு மருத்துவம் இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவத்தினால பெரிய அளவில் மனிதர்களுக்கு பயன் வந்து கிட்டாது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா தத்துவார்த்தமான விஷயங்கள் எல்லாமே மருத்துவத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த தத்துவார்த்தமான விஷயங்கள் முறைப்படுத்தும் பட்சத்தில் அந்த தத்துவம் வந்து விதிகளுக்கு உட்பட்டு நடந்துட்டுருக்கு. அதாவது இந்த தத்துவம் விதியை வந்து ஆட்படுத்தாது, விதிக்கு கீழே தத்துவங்கள் எல்லாமே அமையப்பெறும். ஸோ இந்த தத்துவங்கள் முறையாக நடந்தது அப்படின்னா இந்த விதிகள் எல்லாமே வந்து முறைப்படுத்தி அந்த தத்துவங்களை அழகாக செயல்படுத்தும். இந்த தத்துவங்கள் எங்கே வந்து மிஸ் ஆகி வெளியே போகுதோ அப்போது அந்த விதி செயல்பட தொடங்கிடுது அப்படின்னா இந்த விதியின் ஆக்ஷன் தான் தத்துவம் வழியாக நம்மளுடைய உடம்புல இருந்து நோய்களை ஏற்படுத்தும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது இங்கேருந்து வண்டியில் நான் போகணும் அப்படின்னா தத்துவம் அப்படின்னா வண்டியில் போகிறதுல என்ன தத்துவம் இருக்குது, ஈஸியாக சொல்லிடலாம். தத்துவத்தில் வந்து பைக்குக்கு தேவையான பெட்ரோல், அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன், இங்கேருந்து போகணுன்னா என்னென்னலாம் தேவை, எப்படி போகலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் நான் வந்து தத்துவத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ரைட்டு. இதுக்கப்புறம் விதின்னு ஒன்று இருக்குது. இது விதி என்னென்னா செயல்படுத்துறது. இது எல்லாமே இருக்குது. அதை நான் எப்படி செயல்படுத்துகிறேன், அதாவது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கணும். அதற்கு உட்பட்டு தான் அந்த பைக் வந்து டிசைன் பண்ணியிருக்கு இல்லையா, அதற்கு உட்பட்டு தான் நான் போகிறேன்னா இல்லை அந்த தத்துவம் மாறிடுதா அப்படின்னா தத்துவம் மாறும்போது அந்த இடத்துல விதி செயல்பட்டுது. வேகமாக போகிறேன், ஆக்சிடெண்ட் ஆகலாம், இல்லை கவனம் குறைவு ஏற்படுறதுனால எங்கேயாவது மோதிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த சூழல் ஏற்படலாம். ஸோ அந்த இடத்துல விதி செயல்படுது. அப்போ விதி சரியாக செயல்படணும் அப்படின்னா தத்துவங்களை நீங்கள் சரியாக முயல்படுத்தி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் நடக்கணும். ஸோ இந்த விதிகளை தத்துவம் வந்து கட்டுப்படுத்தாதானா, கட்டுப்படுத்தாது. ரெண்டாவது, அப்போ விதிகளை எது கட்டுப்படுத்தும் அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கம். அப்போ விதியை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரே தீர்வு என்ன அப்படின்னா ஒழுக்கம். அதுதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்வாங்க. அப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா மதியை கொண்டு உங்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விதியையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா வாழ்க்கையில் ஒழுக்கம் அப்படின்ட்டு நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன, டையை கட்டிக்கணும், ஃபேண்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல போகணும்னா இந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கணும், பெல்ட்டு ஷூ பண்ணணும். இதுதான் ஒழுக்கமா அப்படின்னா ஒழுக்கம்ன்றது அது கிடையாது. ஒழுக்கம் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் கடமை நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி அடுத்த கட்டத்துக்கு தான் மற்றவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் மேலோங்கும். அந்த எண்ணம் மேலோங்கும் போது நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒழுக்கத்தின் பாதையில் தான் செல்லும். அப்போ ஒழுக்கம் அப்படின்றது என்னன்னா சரியாக வச்சுருக்கிறது, என்னன்னா கொண்டாட்டமாக வச்சுருக்கிறது, என்ன முறைப்படுத்திக்கிறது, நான் சரியாக இருக்கிறேன்னா என்ன நானே கேள்வி கேட்குறது. இந்த மாதிரியான கேள்விகள் என்ன நான் மதிக்கிறேனா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில்கள், இது எல்லாம் தான் ஒழுக்கம். ஸோ இதில் எந்த இடத்துல நான் மிஸ் ஆகிறேன்றதை தெரிஞ்சு அதை மாற்றி அமைச்சிக்கிட்டேன் அப்படின்னா தத்துவமும் விதியும் அந்த ஒழுக்கத்துக்கு கீழே வந்து சேர்ந்துடும். அப்போ ஒழுக்கம்ன்றது தத்துவத்தையும் விதிகளுக்கும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை ஈஸியாக வந்து அதை சமன்படுத்திடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே முறையாக தான் போகும். அப்போ வாழ்க்கையில் எனக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் கட்ட பணி என்னன்னா ஒழுக்கமாக இருக்கிறது. ஒழுக்கம்னா என்ன நானே சரியாக வச்சுருக்கேன்னா, என்ன நான் மதிக்கிறேன்னா, என்னை பற்றின புரிதல் எனக்கு இருக்கா அப்படின்ட்டு தெரியணும். எனக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியணும். அப்போ என்ன நான் மதிக்கிறேன் அப்படின்னு என்ன நான் மதிக்கிறேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பதிலுக்கு வந்துடாதீங்க.
உங்களை நீங்கள் கேள்விங்க, உங்களை நீங்கள் மதிக்கிறீங்களா அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. டிஃபன் பாக்ஸில் கொடுக்குற ஃபுட்டு எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். அப்போ நான் வந்து நல்லதானே செஞ்சுருக்கேன் அப்படின்னா அது ஒழுக்கம் கிடையாது. என்னை நான் மதிக்கிற மாதிரி இல்லை. எனக்கும் பசிக்குதே, எனக்கான ஃபுட்டை நான் எடுத்துக்கிட்டு மீதியை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் ஒழுக்கம். நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய தேவையை மிஞ்சி எல்லாத்தையுமே நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா அது ஒழுக்க கேடு. அப்போது என்னுடைய தேவை என்னவோ அந்த இடத்துல அந்த தேவைகளை மட்டும்தான் நான் நிறைவேற்றிட்டு வரணும். நான் பணம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய தேவை என்ன அப்படின்ற பொறுத்து தான் அந்த பணத்துடைய ஏர்னிங்ஸ் இருக்கணும். அதை தாண்டி அந்த ஏர்னிங்ஸ் நம்ம நிறைய அரசியல்வாதிகளாம் கட்டாக பணம் சேர்த்து வச்சு அது என்ன நடக்க போகுது, அதெல்லாம் ஒழுக்க கேடு. அதற்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. ஸோ இந்த மாதிரி என்ன தண்டனை அப்படின்னா மனிதர்களை கடவுள் தண்டிக்கிறதே கிடையாது. மனிதன் தன்னைத்தானே தண்டிக்கிறான். ஒழுக்க கேடுனால அதிக பணம் சம்பாதிக்க நிம்மதியாக இருப்பானா கஷ்டம். ஸோ அப்போ அதுவே என்னுடைய நோக்கம் நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய சம்பாதி. அப்போ நீ உன்னோட விட்டு கொடுக்கவே கொடுக்காது, அதிகமாக சம்பாதி. ஆனால் அது மற்றவங்களுக்கு பயன்படணும். இது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் உணவுல இருந்து சாப்பிடணும், ஸ்டார்ட் பண்ணணும். உணவில் என்னங்க ஒழுக்கம் இருக்குது அப்படின்னா உனக்கு கொடுக்க வேண்டிய உணவு, உனக்கு கொடுத்த உணவை நீ முறையாக முழுசாக எடுத்துக்கிட்டியா அப்படின்றத பாரு. உனக்கு கிடைக்க வேண்டிய உணவுக்கு நீ அழகாக சொல்யூஷன் தேடுறியா, அதாவது அதற்கான சொல்யூஷன் தேடுறியா. 12 மணி ஆயிடுச்சுன்னா நான் கோயிலில் போய் நின்றுடுவேன், அதுவா? அது ஒழுக்கம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட கைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட கால்களை நான் முழுசாக பயன்படுத்தி என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் ஏர்ன் பண்ணி என்னுடைய முயற்சியில் நான் அதை வாங்கி சாப்பிட்றேன்னா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் போயிட்டு ஏதோ இந்த இடத்துல நிற்கிறேன், அது எனக்கு ஃபுட்டு கிடச்சிருது பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போகிறது எல்லாமே ஒழுக்கத்தில் வராது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் போடுற துணி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து தன்னை மதிக்கணும் அப்படின்ற இடத்துல அவ்வளோ அற்புதமாக துணியை போட்டுட்டு போய் நிற்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து என்னை நான் ஏழ்மையாக காட்டிக்கிறதுக்காக நான் அழுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை அப்படியெல்லாம் போய் அந்த மாதிரி இன்னொருத்தருடைய அந்த கர்ட்டஸியை வந்து நான் ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ஒழுக்க கேடு. இதிலெல்லாம் வந்து நீங்கள் அழகாக முறைப்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கான ஒழுக்கத்தை எல்லாமே முறைப்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே விதியும் செயல்படும், அந்த விதிக்கு கீழே தத்துவமும் செயல்படும். அந்த தத்துவம் ஆட்டோமேட்டிக்காகவே மறு தத்துவமாக சுழற்சி சேர்ந்து உங்களுடைய பல விஷயங்களை அதை மாற்றி கொடுக்கும். ஸோ அப்போ உங்களோட ஃபுட்டு அப்போ ஃபுட்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ஃபுட் ஸ்டைலுன்னு வாங்க, அந்த ஃபுட் ஸ்டைலை மாற்றுறது, அதுக்கப்புறமேட்டுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், இது ரெண்டுமே மாறிடுது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் எத்தனை வருஷமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே சரியாயிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து முட்டி வலி, இது வந்து பல ஆண்டுகளாக முட்டி வலி இருந்தது. நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அதை சரி பண்ணிக்கணும்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் அக்குபஞ்சர் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால் பல ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்து பல வருடங்கள் ஓடிச்சு. சரி, கடைசியாக இது ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு தான் வந்தேன், என்னை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னாரு. முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு அந்த 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 பல வருடங்களாக இருந்த அந்த முட்டி வலி வந்து சரி பண்ணியாச்சு. சரி பண்ணி அது கிட்டத்தட்ட அவர் வந்து நான் ஒரு 4 மாதம் பார்க்கல, 5ஆவது மாதம் கழித்து அவர் மறுபடியும் வர்றார் முட்டி வலி அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சு, நல்லா நான் முட்டி வலி எப்படி மறுபடியும் வந்தது அப்படின்னா, இல்லை முட்டி வலி சரியாச்சு அப்படின்னா திருவண்ணாமலையில் நான் கிரிவலம் வரேன் அப்படியே வேண்டிக்கிட்டேன், முட்டி வலி சரியாச்சு, கிரிவலம் போயிட்டு வந்தேன், அப்போத்துலேருந்து மறுபடியும் முட்டி வலி வந்துச்சு அப்படின்றாரு. அப்போது என்னுடைய தேவை என்ன அப்படின்றது தெரியாது. அப்போ அந்த கிரிவலம் போயிட்டு வந்தால் எனக்கு இது சரியாயிடும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, கிரிவலம் போக முடியுமா அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரல பாருங்க. அப்போ கிரிவலம் போகணும் அப்படின்னா முட்டி வலி சரியானோன்னு போயிடக்கூடாது. அந்த முட்டி வலி வந்ததுக்கான காரணம் இந்த அளவுக்கு இருக்குது, அந்த காரணத்தை நான் முறைப்படுத்திக்கிட்டேனா, அதை நான் சரி பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு யார் கேட்கணும்? என்னையே தான் கேட்கணும். ஸோ அப்போ உங்களை நீங்கள் கேளுங்க. உங்களை கேட்டு இப்போ என்னால் நடக்க முடியுதா, ரைட்டு, ஒரு ஸ்டெப்பு ஒரு கிலோமீட்டர் நடந்து பார்ப்போம், நடக்கிறேன், எனக்கு சரியாக இருக்கா, சரியாக இருக்குது, ரைட், இப்போ எனக்கு கிரிவலம் போகிறதுக்கான முழு தயார் நான் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கிரிவலம் போகலாம்.